வணக்கம். கோடை காலம், அதாவது நம்ம மே மாசத்துல கொஞ்சம் வெளியில போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் மயக்கம் வரும், அப்படியே சித்தம் கலங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் வாச்சிருக்காருங்க. அவருக்கு கோடை காலம், வெயில் காலத்துல சித்தம் தடுமாறும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லா நேரமும் அவர் அப்படித்தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமா திருவள்ளுவர் தினமான இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு அந்த எக்ஸ் பதிவு இருக்கு இல்லையா, அது உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கோடை காலத்து வெப்பம் எப்படி சிந்தையை தடுமாற வைக்கும், சித்தம் கலக்கும், சித்தம் கலங்கி போகும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் உச்சம் எது அப்படின்னா இன்னைக்கு அவர் எக்ஸ் பதிவுல போட்டிருக்கிற அந்த பதிவு. அதுல என்ன தெரியுமா சொல்றாரு, திருவள்ளுவர் படத்தை போட்டிருக்காரு. சரி, திருவள்ளுவர் படத்தை போட்டா நல்லதானுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா, திருவள்ளுவருக்கு திருநீற்று பட்டை நெத்தியில இருக்கு, கையில இருக்கு, கழுத்துல இருக்கு, எல்லாத்துலயும் அடிச்சாச்சு. அப்புறம் கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, அப்புறம் காவி உடை போட்டிருக்காருங்க. காவி உடை அணிந்த ஒரு வள்ளுவர் என்பதாக போட்டுட்டு அதை தவிர இன்னொன்னு வேற பக்கத்துல எழுதியிருக்காரு. அது என்னன்னா, பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி வள்ளுவர் அப்படிங்கிறார். பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி வள்ளுவர் அப்படிங்கிறாரு. ரொம்ப மோசமான வக்ரத்தின் உச்சமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நம்ம இதை சொல்லலாம். அல்லது அறியாமை, புரியாமை, தெளிவின்மை, குழப்பம், சித்தம் கலங்குதல், இப்படி எதை வேணாலும் சொல்லிட்டே போலாம். ஏன்னா இப்படியாக தமிழ்நாட்டில் தோன்றினாலும் உலக பொதுமறையை கொடுத்தவர் நம்முடைய வள்ளுவர். உலகத்தில் இருக்கின்ற 54 மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர ஆங்கிலத்திலேயே 51 முறை அதற்கான ரெண்டரிங்ஸ்னா அதனுடைய அர்த்தத்தை மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறார்கள். 51 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன ஆங்கிலத்தில். இப்படிப்பட்ட ஒரு உலக பொதுமறையை கொடுத்த வள்ளுவரை பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படிங்கிறாரு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருக்கு பதிலடி கொடுப்பதை போல் ஒரு பதிவை போட்டிருக்கார். அது என்னன்னா, 133 அடியில் சிலையும் தலைநகரில் வள்ளுவர் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. குறள் நெறி நம் வழி, குறள் வழியே நம் நெறி என்பதாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய ஆளுநருக்கு மிகச்சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்னு சொல்லுவோம்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அப்புறம் டேஷ் டேஷ் டேஷ், அது மாதிரி நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியாகத்தான் திரும்ப திரும்ப தன்னுடைய உளறலை திரும்ப திரும்ப கொட்டி கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஆளுநர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுல இன்னொன்னையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, திருவள்ளுவரையும் திருடிட்டாருங்கப்பா. ஏன்னா அந்த சனாதன கூட்டத்திடம், அந்த ஆரியர்களிடம், அந்த சனாதனர்களிடம், அந்த அர்ச்சகர்களிடம், அந்த வந்தேரிகளிடம் ஆளுமைகள் இப்படியான சிறப்பான கருத்துக்களை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பொருந்துவதான சிந்தனைகளை கொடுத்தவர்கள், கொடுப்பவர்கள் என்று யாருமே கிடையாது. ஒருத்தரை கூட நீங்க கண்ணில் காமிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ எங்கெல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த சிந்தனையாளர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பீராஞ்சு இவங்க எங்களோடவங்க நம்மவா என்று அவர்கள் சனாதனத்தின் அந்த கும்பலில் சேர்த்து விடுகிறார்கள். அப்படிங்கறதான் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு, திருவள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிந்திருப்பதை பார்த்தால் தோன்றுகிறது. திருவள்ளுவரையும் திருடிவிட்டார்கள், அண்ணல் அம்பேத்கரையும் திருடி இருக்கிறார்கள், வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று ஆளுநர் சொன்னதையும் நம்ம கேட்டோம். ஏன்னா திரும்பவும் இதேதான், ஆளுமைகள் பற்றாக்குறை, ஆளுமைகள் வறுமை, சுதந்திர போராட்ட வீரர்கள் வறுமை, நல்லவர்கள் வறுமை, உண்மையாளர்கள் வறுமை, உழைப்பாளர்கள் வறுமை எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா சனாதனத்துல இருக்கு, அந்த ஆரிய கூட்டத்துல இருக்கு, வந்தேரிகள் கூட்டத்துல இருக்கு. அதனால இப்போ அவங்க திருவள்ளுவரை திருடி இருக்கிறார்கள் அப்படிதான் சொல்ல முடியுது. திருவள்ளுவர் என்னங்க இவங்களோட சேர்ந்து அந்த ஆரியர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தப்போ கைபர் கணவாய் வழியாக உள்ள வந்து சமஸ்கிருதத்துல எழுதினாரா? சமஸ்கிருதத்துல எழுதிட்டு அப்புறம் தென்னிந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாரா? என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? திருவள்ளுவர் நம்முடைய தமிழ் மொழியில், நம்முடைய தாய்மொழியில் தமிழ்நாட்டில் இருந்து உருவாக்கி இருக்கிறார். அதுவும் திருக்குறள் என்பது இவர்களுடைய மனுநீதியின் முற்ற முழுக்க எதிர்பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நூல். அதுவே புரியல நம்முடைய ஆளுநருக்கு.
உண்மையில் சொல்ல போனால் திருக்குறள் தான் மனுநீதிக்கு எதிரான பதிலடி. பகுத்தறிவின் களஞ்சியம் எது என்றால் நம்முடைய திருக்குறள் என்று நிச்சயமாக சொல்லலாம். எப்படி மண்ணடிமையை, பெண்ணடிமையை, சிந்தனை அடிமையை மனுநீதி உருவாக்குகிறதோ அது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தது திருவள்ளுவரின் திருக்குறள் தான். அதில் மண் அடிமை பேசப்படவே இல்லை, சிந்தனை அடிமைத்தனம் பேசப்படவே இல்லை. பெண் அடிமைத்தனத்துக்குமான ஒரு பதிலாகத்தான் அது திருக்குறள் இருக்கிறது என்பதை பலமுறை நம்ம பேசியாச்சுங்க. அதுல திரும்ப திரும்ப சனாதனம்னா என்ன யோசிச்சு பாருங்க. அந்த 4 வர்ணம்னு சொல்லுவாங்கல்ல, மனுநீதியிலே அதை சொல்லியிருக்காங்க. சனாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான குறிப்பு. ஒரு அரசு பதவியில் இருப்பவர், அதுவும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படங்களை தான் வைக்கணும். அதாவது குடியரசுத் தலைவர், நம்முடைய பிரதமர், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர், இவர்களுடைய படங்கள் எது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த படத்தை தான் அங்கே புகைப்படங்களாக பயன்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியதி. அதே மாதிரிதான் இந்த மாதிரியான ஆளுமைகளுக்கும் அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அந்த புகைப்படங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஆளுநர் அவருடைய அரசாங்க எக்ஸ் பதிவில் ராஜ்பவனுடைய வலைத்தளத்தில் அங்கீகரிக்கப்படாத அல்லது சர்ச்சையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு விரோத மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய முற்றிலும் தொடர்பே இல்லாத எதிர்த்துருவத்தில் இருக்கின்ற ஒரு உடையை அவருக்கு அணிவித்து, வள்ளுவருக்கு அணிவித்து, கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத தோற்றத்தில் திருநீற்றையும் பூசிவிட்டு, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் மாற்றிவிட்டு ஒரு புகைப்படத்தை, ஒரு படத்தை, ஒரு ஓவியத்தை அப்லோட் செய்திருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய பதிவை போடுவதற்கு என்பதே ஒரு தேச விரோத செயல் என்று நிச்சயமாக சொல்லலாம். இதுவுமே ஆன்டி இண்டியன், ஆன்டி தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, தமிழ் மொழிக்கு எதிரான நிலைப்பாடு. இப்படி 3 விதமான குற்றச் செயல்கள் என்று சொல்லலாமா என்று தெரியவில்லை. 3 விதமான தவறுகளை நம்முடைய ஆளுநர் செய்திருக்கிறார். அதுலயும் அரசாணை ஸ்பெஷல் 453 என்று ஒரு அரசாணை வந்திருக்கு. அந்த அரசாணை எண் GOMS 1193 23/6/1967 படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படங்களே அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள ஹேண்டில் அரசாணையை மீறி வேறு படத்தை பதிவேற்றம் செய்திருப்பது என்பது நிச்சயமாக விதி மீறல். ஒரு சாதாரண மனுஷங்க, சாதாரணர்கள், பொதுமக்கள் விதிமீறல் செய்தால் என்ன தண்டனை உண்டோ அது ஆளுநருக்கு கிடைக்குமா என்பதுதான் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி. அதே மாதிரி RVBS மணியன்னு ஒரு பெரியவர் இருக்காருங்க, அவ பக்கத்துல தான் அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? தசரதனுக்கு பிறந்தவன் ராமன் நான் சொல்லுவேன், ஆனால் திருவள்ளுவர் யாருக்கு பிறந்தாருன்னு சொல்ல முடியுமா? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? அப்பா அம்மா யாருன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு மிகவும் நாகரிகமற்ற, மிகவும் கீழ்த்தரமான, இவர்கள் வேதம் படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் அந்த வாசித்த வேதத்துக்கும் இவர்கள் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லாததை போல் அவர்கள் மேடை ஏறி உளறி கொட்டுவதையெல்லாம் நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இது தமிழர்களுக்கு எதிரான விரோத மனப்பான்மை, தமிழ் மொழிக்கு எதிரான விரோத மனப்பான்மை, வள்ளுவருக்கு எதிரான விரோத மனப்பான்மை, அதுவும் தவிர தமிழக அரசுக்கு எதிரான விரோத மனப்பான்மையை ஆளுநர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார். சரி, இவர் சொல்றாருல்ல, பாரதிய சனாதனத்தின் பிரகாசமான துறவி, பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவின்னு. சனாதன பாரம்பரியம்னா என்னது? அவர்கள் எப்போதுமே அந்த 4 வர்ணம் திரும்ப திரும்ப இதை சொல்லியாச்சு. பிரம்மனின் முகத்தில், தோளில், தொடையில், காலில், காலின் கீழே பெண்கள் என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற கட்டமைப்பு. அந்த லேடர், பிறப்பின் லேடர் அல்லது இனத்தின் லேடர், குலத்தின் லேடர்ங்கிறது அது இப்படித்தான். அவர்கள் எல்லோரும், பிராமணர்கள் எல்லோரும், வைதிகர்கள், அர்ச்சகர்கள், வந்தேரிகள், ஆரியர்கள் எல்லோரும் பிரம்மனால் அவருடைய முகத்தில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள். அப்படியாக அந்த 4 அடுக்குகள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான 4 அடுக்குகளை புறம் தள்ளுவது வள்ளுவம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது. இவர்கள் திரும்ப திரும்ப அந்த பிறப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு அதனால் ஒருவரை மதிப்பது அல்லது அவரை காலின் கீழ் போட்டு மிதிப்பது என்பதாக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வள்ளுவர் இந்த பிறப்பின் படிநிலையை, இந்த 4 வர்ணத்தை முற்றிலுமாக உடைத்தெறிந்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று முதலாக ஒரு எதிர்ப்பு குரலை
ஒரு புரட்சி குரலை உருவாக்கினார் என்பதை இவர்களால் மறுத்துவிட முடியுமா? வள்ளுவனையே வம்புக்கு இழுக்கிறாங்கப்பா. அதை தவிர இறந்து போன அல்லது காலமான அல்லது காலமாகி நிற்கின்ற இந்த மாதிரியான சிந்தனையாளர்களை எல்லாம் மறுப்பு சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் கொண்டு வந்து தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் சேர்த்து வைப்பது என்பது வன்முறை. இதுவும் கருத்தியல் வன்முறை நம்முடைய ஆளுநர் செய்வது. திரும்ப திரும்ப அவர் சொல்றார் இல்ல, சனாதனத்தின் படிநிலைகளை கொண்டாடுகிறார் வள்ளுவர் என்று, சனாதனத்தின் பாரம்பரியத்தின் அடையாளம் என்று. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போ செய்தொழில் வேற்றுமையான் என்பது நம்முடைய வள்ளுவர் சொல்வது. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? மனு நீதியில உலகம் பல்கி பெருகுவதற்காக தன்னுடைய முகம், தோள், தொடை, கால் இவற்றிலிருந்து முறையே பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் ஆகியோரை பிரம்மன் உண்டாக்கினார் அப்படின்னு மனு நீதியில சொல்றாங்க. அதே மாதிரி மனு நீதியில சொல்றாங்க, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது. அப்படி சொல்லி தருகிறவன் சூத்திரனோடு சேர்ந்து அசம்பிரதம் என்னும் நரகத்தில் மூழ்குவான். அதாவது யாருக்குமே கல்வியை கற்றுத்தரக்கூடாது. யாருக்கு கல்வியை கற்றுத்தரணும்னா, கற்றல், கற்பித்தல், யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல், இதெல்லாமே பிராமணனுக்கு மட்டுமே ஏற்படுத்தினார் பிரம்மன் அப்படிங்கிறது மனுநீதி. ஆனா நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒருவருக்குன்னு சொன்னாரே தவிர கல்வி பிராமணருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் மனுநீதி அப்படித்தான் சொல்லுது, பிராமணர்கள் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு. அதை விட மிக முக்கியமா புலால் மறுத்தல்னு ஒண்ணு இருக்குங்க. வள்ளுவர் புலால் மறுத்தலை கொண்டாடினார். புலால் மறுத்தலை தன்னுடைய வாழ்வியலாக சொன்னார். புலால் மறுத்தலை உலகுக்கான பொதுமறையாக கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், தன் ஊன் பெருக்கத்து தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆகும் அருள். அவர் கேட்கிறார் பாருங்க, நான் உடம்ப வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு உடம்ப கொன்னு சாப்பிட்றேன் அப்படின்னா என்கிட்ட மனிதத்தன்மை எங்க இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா நம்முடைய மனுநீதியில பிராமணர்கள் என்ன சொல்றாங்க? பிராமணர்களின் வாழ்வியல் கடமைகள்ங்கிற அந்த அத்தியாயத்துல இருக்கு, முள்ளம்பன்றியை சாப்பிடலாங்க. சல்லிய மிருகம், உடும்பு, காண்டா மிருகம், ஆமை, முயல் இவற்றை சாப்பிடலாம். ஒரு பல் வரிசை உள்ளவற்றில் ஒட்டகம் தவிர மற்றவற்றை சாப்பிடலாம்னா என்னத்தை எல்லாம் தின்னு தீர்த்திருக்காங்க பாருங்க இவங்க. ஆனா இவங்க பேசுறாங்க நான்வெஜ் சாப்பிட்றான் ராமர்னு சொல்லிட்டா எங்க மனசு புண்படுது அப்படின்ட்டு. ரிஷிகள் செய்த பழமையான யாகங்களில் சாப்பிடத்தக்க விலங்குகள், பறவைகள் இவைகளே ஹவிஸாக இருந்தது. எனவே யாகங்களில் மிருகவதை செய்யலாம் அப்படின்னு மனுநீதியில சொல்லுது. ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றார்? ஹவிஸ் என்கின்ற அந்த யாகத்தை பற்றி வள்ளுவர் சொல்கிறார், அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நீங்க 1000 பொருளை கொண்டு போய் அந்த யாகத்தீல போட்டு யாகம் பண்றதை விட, பல உயிர்களை போட்டு யாகம் பண்றதை விட உயிரை கொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய யாகம்னு நம்முடைய வள்ளுவர் பெருமான் சொல்கிறார் என்றால், எப்படிப்பட்ட தென்துருவம் வடதுருவமாக நம்முடைய வள்ளுவரும் இவர்கள் சொல்லுகின்ற அந்த பாரதிய சனாதனமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதங்களிலும் அவர் பிறனில் விழையாமை, மற்ற பெண்கள் மீது ஆசைப்படாமல் இருக்கிறது, மற்றவர்கள் மனைவியை ஆசைப்படாமல் இருக்கிறதுங்கிறது வள்ளுவர் சொல்லுகின்ற மிகப்பெரிய அறம். அவர் சொல்றாரு, பகை, பாவம், அச்சம், பழி என 4ம் இகவாவாம் இல் இறப்பான் கண் அப்படிங்கிறார். அதாவது பிறன் மனைவியை நெறிகடந்து நேசிப்பவர்களிடம் பகை, பாவம், அச்சம், குடிப்பழி நீங்காமல் குடியிருக்கும் அவர் இறந்து போற வரைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம நாட்டுல என்ன நடந்தது நமக்கே தெரியும்ல. அந்த பில்கிஸ் பானு விஷயத்துல அந்த அம்மாவை கதற வன்புணர்வு செய்தவர்கள் இவர்கள் தான். அதுக்கும் அவங்க முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்காங்க. விருப்பமில்லாத பெண்ணை பலாத்காரம் செய்து புணர்ந்தவன் உறுப்பை அறுத்து கொலை செய்ய வேண்டும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க அதை செய்யல. மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றத்தை பிராமணன் செய்தால் அவன் தலையை மொட்டை மட்டும் அடிக்க வேண்டும், அவனை கொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரியான பிற பெண்களை வன்புணர்வு செய்தவர்களுக்கு கூட இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற உச்சபட்ச தண்டனை, மொட்டை அடிச்சுட்டு விட்டுறணுமாங்க. ஆனா நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரியான வன்புணர்வு செய்தவர்கள் பிறன் இல் மீது, பிற மனைவி மீது ஆசை கொண்டவர்களுக்கு பாவம், அச்சம், குடிப்பழி, பகை எல்லாம் வாழ்நாள் முழுக்க வந்து சேரும் அப்படின்னு பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறார். ஆனா இவர்கள் பிறன்மனையை நோக்குவதுதான் ஆண்மை என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்காக அந்த நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகளை எப்படி அவர்கள் துன்புறுத்தினார்கள், பாலியல் துன்புறுத்தல் செய்தார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிஜேபி தலைவர் கூட ஒரு காணொளியில் என்ன மாதிரியான மோசமான விஷயங்களை செய்தார் என்பதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். எனவே இப்படி பிற பெண்களோடு வரன் கடந்த வரைமுறை கடந்த எல்லாவற்றையும் செய்வது என்பது இவர்கள் தங்களுடைய வாழ்வியலாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்குறலாகத்தான் வள்ளுவர் பேசியிருக்கிறாரை தவிர இவர்கள் சொல்கின்ற பாரதிய சனாதன அந்த ஞானத்தின் அடையாளமாக வள்ளுவர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணன் எல்லா குற்றங்களும் செய்தாலும் அவனை கொல்லக்கூடாது, அவன் சொத்துகளையும் பறிக்க கூடாது. பிராமணனை கொல்வதை விட பெரிய பாவம் வேறில்லை. பிராமணனை கொல்ல வேண்டும் என்று அரசன் மனதாலும் நினைக்க கூடாது என்பதும் இவர்கள் சொல்லுகின்ற இந்த மனுநீதியில் இருக்கின்றது. அதை விட மிக முக்கியமா வினை திட்பம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லார், எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். இப்ப நாம ஒரு இலக்கு வச்சிருக்கோம், அதை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம மனசுல உறுதி இருந்தா, உத்வேகம் இருந்தா நாம அதை நிச்சயமா அடையலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர இந்த பிறப்பில் பிறந்தவர்கள் நினைத்தால் இப்படி அடையலாம், இந்த வகுப்பில் இந்த இனத்தில் பிறந்தவர் நினைத்தால் இப்படி அடையலாம்னு சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு உண்மையைத்தான் நம்முடைய வள்ளுவர் பெருமான் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நாட்டில் நம்முடைய ஒன்றிய தலைவர் என்னங்க செஞ்சாரு யோசி பாருங்க. அந்த விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தார்ல, அதாவது குலத்தொழிலை மட்டுமே நீ செய்ய வேண்டும் அப்படி சொல்லவே இல்லை வள்ளுவர். யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம், அவரவர் ஊக்கம், அவரவர் உற்சாகம், அவரவர் வல்லமை, அவரவர் விடாமுயற்சியால் நிச்சயமாக வெல்லலாம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்முடைய நாட்டில் மனு தர்மத்தின்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய தலைவர் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 17-18 தொழில் செய்பவர்கள், தந்தை அந்த தொழிலை செய்தால் மகன்களும் அதை செய்ய வேண்டும் என்பதான ஒரு வழிமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படி முற்ற முழுக்க இவர்கள் சனாதனர்களின் வாழ்வியலுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக வள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்பதை நம்மால் பல முறை பல இடங்களில் பல நிலைப்பாட்டில் உணர்த்த முடியும். ஆனால் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப? பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் அடையாளம் வள்ளுவர் என்கிறார். வள்ளுவரை திருடுகிறார்கள், வள்ளுவத்தின் உலக பொதுமறையை திருடுகிறார்கள். வள்ளுவம் சொல்லுகின்ற பகுத்தறிவை, வள்ளுவம் சொல்லுகின்ற சமத்துவத்தை, சமநீதியை, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவத்தை இவர்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. அதைவிட மிக முக்கியமாக பெண் அடிமைத்தனத்தை சொல்லுகிறது மனுநீதி. நம்முடைய வள்ளுவர் சொல்லுவார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று அவளுடைய வல்லமையை திரும்ப திரும்ப சொன்னவர் வள்ளுவர். ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பெண்ணுக்கு மன தூய்மை கிடையாது, எனவே பொய்யை போல பெண்களும் அசுத்தமாக இருக்கிறார்கள். பெண்கள் சபல புத்தியும் அடிக்கடி மனம் மாறுபவர்களாகவும் இருப்பார்கள். பெண்களுக்கு இந்த குணம் பிரம்மன் படைக்கும் போதே உண்டானவை. அதனால் மிகுந்த கவனத்துடன் முயற்சி எடுத்து அவர்கள் வழி தவறாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற மிகவும் பிற்போக்குத்தனமான கொள்கையை மனுநீதி கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றுகின்ற இந்த சனாதனர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவர் எல்லாவற்றிலும் புரட்சி செய்தவர், புதுமையை செய்தவர், பகுத்தறிவோடு நிலை நின்றவர். அதை புரிந்து கொள்ளாமல் வள்ளுவர் சனாதனத்தின் அடையாளம் என்று திரும்பவும் ஆளுநர் இப்படி உளறி கொட்டி இருப்பது என்பது மே மாசம் கோடை காலம் இந்த ஜனவரியிலேயே வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு கவலையை கொடுக்குதுங்க. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது சிகிச்சை வேணும்னா யாராவது கூட்டிட்டு போய் காமிங்க டாக்டர்கிட்ட. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முயற்சியால், அவர்களுடைய பொற்கால ஆட்சியால் நிறைய மருத்துவமனைகள் இருக்கின்றன. நிறைய மருத்துவர்கள் நீட் எக்ஸாம் எழுதாமலேயே உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் அழைத்து கொண்டு போய் நம்முடைய ஆளுநருக்கு தகுந்த சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. எனவே அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக வள்ளுவர் என்பவர் சனாதனத்தின் அடையாளம் அல்ல, வள்ளலார் என்பவர் சனாதனத்தின் அடையாளம் அல்ல. சனாதனத்தின் எதிர்ப்பக்கத்திலிருந்து சனாதனர்களை நோக்கி ஆயுதங்களை ஏந்தியவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை ஞானிகளும் என்பதை யாராவது ஆளுநருக்கு எடுத்து சொல்ல முடிந்தால் நலமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உளறல்களை எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. நன்றி, வணக்கம்.